தைப்பூச வரலாறு. சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நாள். சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை ரசித்த சிவகாமிக்கும் அதே போன்று தாண்டவமாட ஆசை வந்தது. அன்னையின் நடனத்தை காண சிவபெருமான், பிரம்மா, விஷ்ணு உள்ளிட்டோருடன் முனிவர்கள், தேவர்கள் ஆர்வம் கொண்டனர். இவர்களது ஆசையை நிறைவேற்ற அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாளாகும். தைப்பூச திருநாள் அம்பிகை வழிபாட்டுக்குரிய நாளாகும். இந்த நாள் முருகனுக்குரிய திருநாளாக மாறிய தலம் பழனி. பழனிமலை அடிவாரத்தில் பெரியநாயகி அம்மன் கைலாசநாதருடன் தனி கோவிலில் அருள் பாலிக்கிறார். இக்கோவிலில் சிவன், அம்பாள் சந்நிதிக்கு நடுவில் முருகன் சந்நிதி அமைந்துள்ளது. பிரதான வாசல் மற்றும் கொடிமரம் ஆகியன முருகன் சந்நிதிக்கு எதிரிலேயே அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்குள் வரும்பொழுது முதலில் முருகனை தரிசித்த பிறகே அம்பாள் மற்றும் சிவனை தரிசிக்க முடியும். காலப்போக்கில் இக்கோவிலின் பிரதான தெய்வமாக முருகனே மாறினார். அசுரர்களை வதம் செய்வதற்காக பழனிமலை முருகனின் பராசக்தி சக்திவேலை அளித்த நாள் இந்த தைப்பூச நாளாகும். சிவனின் அம்சமாகவும் சக்தியின் அம்சமாகவும் முருகப்பெருமானே விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக மாறியது.